தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு அவர் என்ன மாதிரியான மைண்ட் செட்டப்புக்குள்ள போனாரு? இஸ்ரேல் மக்கள் ஒரு பக்கத்துலையும் பெலிஸ்தியன் பீப்புள்ஸ் ஒரு பக்கத்துலையும் படையா திரண்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்க அந்த கோலியாத் அப்படிங்கிற ஒரு பெரிய ராட்சச மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். இந்த ஸ்டோரியை நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைமைத்துவ பண்பு, அதை நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். இந்த கோலியாத்து இஸ்ரேல் மக்களையும் இஸ்ரேலின் தேவனையும் தினமும் ரொம்ப ஒரு மோசமான அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள திட்டுறான், அவங்கள அவமானப்படுத்துறான். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அங்க இருந்த இஸ்ரேல் வீரர்களுக்கும் சரி, சவுலுக்கும் சரி, அதை கேட்டுட்டு ஒரு கோபமோ அவனை எதிர்த்து போய் போராடணும், ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் போராடி தோத்து செத்தாவது போகலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா வரல. எல்லாருக்கும் என்ன பயம்? நாம் போய் அவனை அடிக்கணும்னு போனால் அவன் என்ன பண்ணிடுவான்? நம்மளுடைய கையையோ காலையோ வெட்டிடுவான், அல்லது உடைச்சிடுவான், அல்லது நம்ம உயிரே கூட என்ன ஆகிடும், போயிடும். இதை எப்படி இவனை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த போர் கவசங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. கையில் கத்தி இருக்குது, கேடயம் இருக்குது. அவன் வெட்டினான்னா அந்த வெட்டு படாமல் இருக்கிறதுக்கு அவன் மேலே ஷீல்டு எல்லாம் போடப்பட்டு போர் வீரன் அப்படிங்கிற பேரில் அவங்க எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. பட் யாருமே ஒரு போர் வீரனுக்கான வேலையை செய்யலை. இந்த டைமில் தான் அங்கே தாவீது வராரு. அவர் அங்கே நடக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே அவன் திட்டுறதை கேட்டுட்டு இவருக்கு பயங்கர கோபம். விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி நம்முடைய தேவனை நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரால் அந்த கோபத்தை அடக்க முடியல. உடனே சவுல் கிட்ட போய் நான் அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சவுல் அவனை பார்த்து, அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன், உன்னால் அவனை ஓவர் கம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. ஆனால் தாவீது அதுக்கு, நான் ஆல்ரெடி ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் என்னுடைய ஆட்டு மந்தையை தாக்க வந்தப்போ நான் காப்பாற்றிருக்கிறேன். அந்த சிங்கத்துக்கிட்டே என்னை காப்பாற்றின தேவன் இந்த பெலிஸ்தன் கிட்ட இருந்தும் என்னை காப்பாற்றுவாருன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆன்சரை சவுலுக்கு சொல்லிட்டு அந்த சண்டைக்கு அங்கே போகிறார். அந்த சண்டைக்கு போகும்போது ஒரு 5 கூழாங்கல்ல அந்த நிலத்திலேருந்து எடுத்துகிட்டு போய் அதில் 1 எடுத்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூழாங்கல் நேராக போய் அந்த கோலியாத்தினுடைய நெற்றி பகுதியில் பட்டு அவர் மயங்கி கீழே விழுறாரு. தாவீது உடனே ஓடி போய் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவருடைய கழுத்தை வெட்டி தலையை தூக்கி வசதி காட்டின உடனே இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஓடி பெலிஸ்தரை அடித்து கொள்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பாடத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நாம் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அதே சைஸுக்கு சொல்யூஷன் தேடணுன்ற அவசியம் இல்லை. நம்மளால் என்ன முடியும், நாம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தேடணும். இவர் 5 கூழாங்கல்ல தேடி எடுத்தார். இந்த 5 கூழாங்கல் என்னதுன்னு நினைக்கிறீங்க? இதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், இந்த மாதிரி 5 விதமான வெப்பன்ஸை பற்றி இந்த இடத்துல பவுல் சொல்லுவார். அப்போது நமக்கு இந்த உலகத்தில் சாத்தானோடையும் அசுத்த ஆவிகளோடையும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடையும் யுத்தம் இருக்குது அப்படின்னா, அந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 5 கூழாங்கற்கள், இந்த 5 ஆயுதங்கள் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த மோசமான சாத்தானுடைய உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இதை பார்த்துட்டு நாம் பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நாமளும் போர் வீரன் அப்படிங்கிற பேருக்குள்ள, அதாவது கிறிஸ்தவன் என்கிற பேருக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் அல்லாதவர்களாக இருக்கும், உலக மக்களாக இருக்கும். உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்கள் எதிரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை ஆவிக்குரிய வழியில் அணுகி ஜெயிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இப்போது உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. அதுக்கு நீங்கள் என்ன முதல் ஸ்டெப்பு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிங்க. உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு முடிஞ்சால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.